வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவின் உருவங்களாக உள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கி குருவர்களையும் வேண்டி இந்த சிந்தனையை இன்று நாம் தொடங்குவோம். கரை ஒளிந்த கலை காண்போம். என்ன யோசிச்சு கொண்டே இருப்பீங்க? நமது ஆன்மீக மன்றம் உடல், உயிர், மனம், ஆன்மா என்ற சிந்தனைகளை நாம் செலுத்தி கொண்டே இருக்கிறோம். திடீர்னு எங்கிருந்து கலை வந்தது அப்படின்னு சிலருக்கு சிந்தனைகள் வந்திருக்கலாம். அதாவது மகரிஷி அவர்கள் தொடாத சப்ஜெக்டே இல்லை என்று சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான இது கலை. ஏன் கலையை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்து போறோம் அப்படின்னா, அதாவது நாம நல்ல உடலமைப்போட வாழ்றோம், ஏன்னா உடற்பயிற்சிகளை செய்து கொண்டு வருகிறோம். நல்ல மனதோடு வாழ்கிறோம், ஏனென்றால் மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்த தவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அகத்தாய்வு பயிற்சிகள் செய்து வாழ்த்தி சமூகத்தை நல்ல சமூகமாக மாற்றுவதில் நம்முடைய பங்கை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த ஒரு அழகான ஒரு கப்பல் கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலில் பொத்தல்கள் விழுந்தால் என்ன ஆகும்? கப்பலே மூழ்கி போகும் இல்லையா? அது மாதிரிதான் சமூகத்துல பல நல்ல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில பொத்தல்கள் ஆங்காங்கே விழுவதன் காரணமாக இந்த பயணம் தடைபட்டு போகிறது. அந்த தடைகள் ஒன்றுதான் கலை. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மெல்ல நம்ம யோசிச்சு வருவோம், சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க, எங்க இருந்து கலைங்கிறது உருவானது அப்படின்னு. அதாவது ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதன் காடுகளில், மலைகளில் தானாக சுற்றி தெரிந்தான். அவ்வாறு தெரிந்த பொழுது பார்த்தான், பல இடங்களில் சென்றான், கூட்டங்களாக சென்றான், தனியாக சென்றான், சில அழகுகளை ரசித்தான், இயற்கை முழுவதுமாக தன்னுடைய வசப்படுத்த முயற்சி செய்தான். ஒவ்வொரு இடங்களில், சில இடங்களில் வெற்றி, சில இடங்களில் தோல்வி, பல இடங்களில் பயம், பல இடங்களில் வெறுப்பு, பல இடங்களில் ஆணவம், அகங்காரம் என்று மாற்றிக்கொண்டே இருந்தது உணர்வு. அந்த பயணத்திலே ஒரு சில நேரத்தில் இயற்கையின் அழகுகளை ரசித்தான். அதாவது மயில் ஆடிக்கொண்டிருந்தது, குயில் கூவிக்கொண்டிருந்தது, சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தது. இந்த காட்சிகளை பார்த்தான், மிகவும் அழகாக இருந்தது. மனதில் ஒத்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தான் பகிர்ந்து தான் பெற்ற இந்த இன்பத்தை தனக்கு மட்டுமல்லாமல் கூட இருக்கக்கூடிய அனைவருக்கும் பகிர வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தான். இவ்வாறுதான் மயில் ஆடியது, இவ்வாறுதான் யானை நடந்து சென்றது என்று யானையை போல் நடந்து காட்டினான், மயிலை போல ஆடி காட்டினான். அவ்வாறுதான் நடனம் உருவாகியது. குயில் கூவும் குரலை கேட்டான், யானை பிளிரும் சத்தத்தை கேட்டான், ஒவ்வொரு விலங்குகளும் எழுப்பும் ஓசைகளை கேட்டான். மனதிற்கு ரம்யமாக இருந்த ஓசைகளை மற்றவரும் இதே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு அதே மாதிரி செய்து காட்டினான். அதே மாதிரி தன்னுடைய தொண்டையில் ஒலிகளை ஏற்படுத்தி காட்டினான். அவ்வாறுதான் இசை உருவானது. இவ்வாறுதான் இயற்கையை பார்த்து அதனை அழகுபடுத்தி கொள்ளும் முயற்சிகளில் ஏற்பட்டதுதான் கலை. அதற்குத்தான் மகரிஷி கலை எது என்பதற்கு கூட ஒரு பாடலில் விளக்கியிருப்பார். இயற்கையதன் நிகழ்ச்சிகளை இன்ப துன்ப அனுபவத்தால் எண்ணுகின்ற கருத்துக்களை எளிதாக திறமையோடு செயற்கையால் பிறர்க்குணர்த்தி சிந்தனையை உயர்த்தவல்ல செயல்கள் தம்மை கலை என்று சிறப்பாக பேசுகின்றோம். அப்போ கலைங்கிறது என்னங்க? இயற்கையை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய மனிதனின் செய்கைதான் கலை. அந்த கலை தான் பிற்காலத்துல இயலாக, அதாவது கவிதைகளாக, எழுத்துக்களாக, புத்தகங்களாக, இசையாக, பாடல்களாக, கவிதைகளாக, இசைக்கருவிகளாக, நாடகங்களாக, சினிமாக்களாக என்று பலவிதமாக உருமாற்றங்கள் அடைந்து வந்தன. இந்த உருமாற்றங்கள் முக்கியமானவையா? ஆம், மிக 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 முக்கியமானவை. ஏனென்றால் கலைதான் காலத்தின் கண்ணாடி. இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் சமுதாயத்தில் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருப்பதுதான் கலை. எப்படி? நம்முடைய பழைய பண்டை தமிழ் இலக்கியங்களை பார்ப்போம், ஐம்பெரும் காப்பியங்களை பார்ப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. இந்த 5 பெரும் காப்பியங்களிலுமே சமண சமயமும் புத்த சமயமும் தமிழகத்தில் பலவாறாக பரவி கிடந்ததை இலக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புத்தரையோ, புத்த மதத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவரையோ அல்லது சமண மதத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோ நம்மால் பார்க்க முடிகிறதா? அப்படியே பார்த்தாலும் அவர்கள் 50 அல்லது 100 ஆண்டுகளுக்குள் மற்ற இடங்களிலிருந்து இங்கு வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள்.
எவ்வாறு இதெல்லாம் மாறியது என்பது தனி ஆராய்ச்சி. ஆனால் என்ன சொல்ல வருகிறது என்றால், நம்முடைய சமுதாயத்தில் வாழ்க்கை நிலை எப்படி இருந்ததை அப்படியே பிரதிபலித்து காட்டியவைதான் இந்த இலக்கியங்களும் கலைகளும் அனைத்து கலைகளை ஒட்டிய நிகழ்ச்சிகளும். அப்போ நாம் சமூகம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் உணர முடியும். அந்த விதத்தில் தான் நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப பார்க்கிறோம், கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பெரும் கோயிலை பார்க்கிறோம், தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை பார்க்கிறோம். இவையெல்லாம் என்ன சொல்லுகின்றன? தமிழன் எவ்வாறு வாழ்ந்தால் சிற்பக்கலை அந்த காலத்தில் எந்த அளவுக்கு சிறப்புற்றிருந்தது என்பதை எடுத்து காட்டியது. அதே கோயிலை கட்டிய அரசர்கள் வாழ்ந்த அரண்மனையோ அல்லது அவர்கள் வாழ்ந்த வீடுகளோ என்று இருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த கோயில்கள் நிலைத்து நிற்கின்றன. அதே போல் அந்த கோயில்களில் உள்ள இறைவனை பாடிய பாடல்கள் இன்றும் நமக்கு இருக்கின்றன. அவை மக்களின் வாழ்க்கை தரத்தை எடுத்து காட்டுகின்றன. எனவே கலைகளை போற்றி பேணுவது அவசியம். ஆனால் அவை முறை பிறழாமல் மாற்றி பார்த்து கொள்வதும் நம்முடைய கடமை. அப்பொழுதுதான் சமூகத்தில் உள்ள அனைவருக்குமே அது பயனாக இருக்கும். இதில் ஒவ்வொன்றாக என்று பார்ப்போம். முதல்ல சிந்தனைக்கு இசையை எடுத்துக்கொள்வோம். மகர்ஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல இசை உடலுக்கு நலம் பயக்கும், நோய்கள் கெடும், நாடி நரம்புகளின் நலிவு போக்கி முறுக்கேற்றும், சொல்ல உயர்கருத்தும் சொற்றொடரும் கொண்ட இசை, சூட்சுமமாம் உயிருக்கு சுகம், அறிவுக்கும் இன்பம். எந்த இசைங்க? நல்ல இசை. அதாவது அந்த காலத்தில் இதை பற்றி ஆராய்ந்த வல்லுநர்கள் தான் ஒவ்வொரு ராகங்களையும் வடிவமைத்தார்கள், ஒவ்வொரு தாளங்களையும் வடிவமைத்தார்கள். இசையை பற்றி ஆராயக்கூடியவற்றில் நீங்க கேள்வியும் பட்டிருக்கலாம். அதாவது இந்த இசையில் பாடல்கள் பாடினால் மழை பெய்யும், இந்த இசையில் பாடினால் குழந்தைகள் தூங்கும், இந்த இசை காலையில் நாம் எழுப்புவதற்கு, தூங்குபவர்களை எழுப்புவதற்கு என்று பல வாரியாக வகைப்படுத்தி வைத்தார்கள். இசையை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் இன்னும் மருத்துவத்துறையிலும் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதாவது இந்த இசை ஒட்டிய பாடல்களை நாம் எழுப்பிக் கொண்டே இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களும் சரியாகும். இவ்வாறெல்லாம் தான் இசை இருந்தது. ஆனால் அந்த இசை இன்று கமர்ஷியலில், அதாவது வணிகத்துறையில் வந்த பிறகு எவ்வாறு இருக்கிறது? இந்த பாடல்கள் எல்லாம் நாம் கேட்கும் விதமாகவா இருக்கிறது? பல சந்தேகங்கள், பல கேள்விகள் நம்முடைய மனதை தொக்கி நிற்கின்றன. ஆனால் நல்ல இசை என்பது உடலுக்கு நலம் பயக்கும், நோய்கள் கெடும், நாடி நரம்புகளின் நலிவு போக்கி முறுக்கேற்றும். அப்போ நல்ல இசையை அறிந்து அதன் மூலம் பயன் காண்பது நன்மையை கொடுக்கும். அவ்வாறு இல்லாமல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இசைகளை நாம் கேட்பது நம்மை மயக்கத்தில் ஆழ்த்தி நிற்கும். அங்கதான் பிரச்சனை. அதாவது இன்னும் கூட எங்க சிக்கல்கள் அப்படின்னா, வணிகத்துறையில் கலை மாறிய பொழுதுதான் பல சிக்கல்கள் ஏற்பட்டன. அதுக்கு இன்னொரு அழகான கவிதையில சாமிஜி சொல்லியிருப்பாங்க, கவிஞர் என்றும் அறிஞர் என்றும் நடிகர் என்றும் கலைஞர் என்றும் புனிதமான பெயரை கொண்டு புவி மீது புல்லர் பலர் உழைப்பில்லாமல் பொருள் பெருக்க, பாமரர் காமுகர் இளைஞர் செவிகுளிர உளங்கவர பேசி பாடி சீர்கேடாய் நடித்து வருகின்றார் கண்டோம். தவிக்குன்றது உள்ளம் நமக்கு சிறுவர் தாய்மார் சான்றோர்கள் உளம் எண்ணாம் என யோகித்தாள். அதாவது இன்னைக்கு கவிஞர் கலைஞர் அறிஞர் நடிகர் அப்படிங்கிற எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு பல பேர் மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிற வகையில் சீர்கேடாய் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அந்த சிக்கல்களால் அதனால் ஏற்படும் துன்பங்களால் என்னென்ன விளைவுகள் வருகிறது என்பதை நாம் யோசித்தோமானால் நம்முடைய மனம் பதைபதைக்கிறது, துடிதுடிக்கிறது என்று சாமிஜி சொல்கிறார். அதாவது தவிக்கின்றது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கலைங்கிறது வணிகமயமாக மாறிவிட்டது. அந்த கலையில் உள்ள கரைகளை அகற்றுவது நம்முடைய எல்லாருடைய கடமைதான். அந்த முறைதான் இசைக்கு அப்புறம் அப்படி மெல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா, கவி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதைகள் பாடல்கள் அப்படிங்கிற இலக்கியத்துல நம்ம போகும் பொழுது அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவி என்றால் இசைத்ததற்கு ஒளிமுகப்பு கருத்துயர்வு ஒழுங்காக அமைய வேண்டும். கவி என்றால் கற்போர்கள் கருத்துயர்த்தி கண்ணியமாய் வாழ வழிகாட்ட வேண்டும். கவி என்றால் பொருள்
காமம், அறம், வீடு என்ற கருத்து நான்கில் கடமை உணர்த்த வேண்டும். கவி என்றால் மனித இன பண்பு உயர்த்தும் கல்வியாய் கருத்துளியாய் திகழ வேண்டும். அப்போ கவிதைங்கிறது எப்படி இருக்கணுங்க? அதற்கு ஒளிமுகப்பு இருக்கணும், கருத்துயர்வு இருக்கணும். அதாவது நல்ல சிந்தனைகளை மனதில் விதைத்து அதை மேலும் மேலும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். கற்போர்கள் கருத்துயர்த்தி கண்ணியமாய் வாழ வழிகாட்ட வேண்டும். அந்த கவிதைகளை படிப்பவர்கள் மனதில கண்ணியத்தோடு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல், யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காமல் வாழக்கூடிய வகையில் வழிகாட்டுவதாக அமைய வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கிலும் கடமையை, நம்முடைய செயல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும். மனித இன பண்பு உயர்த்துவதாக அமைய வேண்டும். அவ்வாறு இருந்தால் அது நல்ல கவி. அவ்வாறு இல்லாவிடில் அது நல்ல கவி அல்ல. நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்னம், அதாவது எப்படி இருக்கணும்னா, அன்னப்பறவை போல பாலும் நீரும் சேர்ந்திருந்தாலும் பாலை மட்டும் பருகி கொண்டு நீரை விடக்கூடிய அளவுக்கு தெளிந்த சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். நல்ல கவிதைகளை மட்டும் போற்றி பாதுகாக்க வேண்டும். நன்மை இல்லாத கவிதைகளை அங்கங்கே அப்படியே தவிர்க்க விட வேண்டும். அதுதான் மிக மிக அவசியமானது. இது கூட இன்னொரு பல பாடல்கள்ல சுவாமிஜி அந்த கவிதைகளை பற்றி விளக்கி இருப்பாங்க. அதுக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பின்னணி புலன்களை பார்ப்போம் நம்ம. அதாவது கவிஞர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னாலோ, அல்லது ஆன்மீக தலைவர்னு ஒருத்தர் சமூகத்துல வர்றாங்கன்னாலும், எங்க இருந்து வர்றாங்க, யாருக்காக வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, மக்களுடைய எண்ண பிரதிபலிப்பாகத்தான் தலைவர்களும் வருகிறார்கள். எங்க மக்கள் உழைத்து நாங்களும் உயர வேண்டும், எல்லோரும் உயர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு அதே விதத்தில் உழைக்கக்கூடிய தலைவர்கள் வருகிறார்கள். எங்க மக்கள் ரொம்ப சீக்கிரமா நான் பணக்காரனாகணும், ஷார்ட்கட்ல நான் ரொம்ப பெரியவனா ஆகணும் சமுதாயத்துல நினைச்சோம்னா, அவர்களுக்கு அமையக்கூடிய தலைவரும் அதே நிலையில் தான் வருவார்கள். நீங்க எப்படி ஷார்ட்கட்டா நான் பணம் சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறனோ, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய தலைவரும் அடுத்த தேர்தலுக்குள்ள என்னுடைய பொருட்களை நான் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் வருவார்கள். அதே மாதிரி ஆன்மீக தலைவர்கள் எப்படி வருவார்கள்? எந்தெந்த வாழும் காலத்தில் மக்கள் இயற்கையை வேண்டுகிறார்களோ, ஐயோ எனக்கு இயற்கையை பற்றி, இந்த உடலை பற்றி, உள்ளத்தை பற்றி, நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் வேண்டும், யார் எனக்கு சொல்லுவாங்கன்னு கேட்கிறாங்களோ, அங்க இயற்கை யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தன்னுடைய உண்மைகளை உலகுக்கு வெளிக்காட்டுகிறது. அவ்வாறு தோன்றியவைதான் அனைத்து சமய தலைவர்களும் சமயங்களும். ஏனென்றால் சமயங்கள் தோற்றுவித்தவர்கள் யாரும் இது நான் அமைத்த சமயம், இது நான் தோற்றுவித்த சமயம், நீங்கள் இவ்வாறு வாழுங்கள் என்று சொல்லுவதே இல்லை. அவர்கள் அந்த காலத்தில் மக்கள் நல்ல நெறியோடு வாழுவதற்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை உபதேசமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் அவர்கள் சொன்னவற்றை எல்லாம் தொகுத்து அவரின் பெயரால் அதை ஒரு சமயமாக, மதமாக மாற்றி விடுகிறார்கள். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து அளித்த போதனைகள் தான் பின்னால் கிறிஸ்துவமாக மாறியது. கிறிஸ்து சொல்லவில்லை நான் கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறேன் என்று. முகமது நபி சொல்லவில்லை நான் இஸ்லாத்தை ஸ்தாபிக்கிறேன் என்று. அவர்கள் வழிவகுத்து கொடுத்த அறநெறிகள் தான் பிற்காலத்தில் அவர்களுடைய பெயராலேயே மதமாக போற்றப்பட்டது. அதே மாதிரிதான் கவிஞர்கள் பலருடைய கருத்துக்களும் கவிஞர்களுடைய அறிவில் பிரதிபலித்து இலக்கியமாக மாறும். அதற்கு ஒரு பாடல் மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. பாட்டெழுதும் பழக்கமுளான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் கஷ்டம் அவனறிவில் தோன்றும், நல்வாழ்வுக்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும். மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும், ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். மகரிஷி இயற்கையை பற்றி, பிரம்மஞானத்தை பற்றி நமக்கு எல்லாம் விளக்குனது எல்லாம் இதே அடிப்படைதான். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். பிரம்மஞானம் எப்படி வந்தது சாமிஜிக்கு? எப்படி எழுதணும்னு தோணுது. அதாவது ஆழியார்ல அறிவு திருக்கோயில அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சித்தர் தோன்றினார். போகரோ இவர் என்று நான் நினைத்தேன். அதற்குள் 3 வரம் கேட்டார். என்னென்ன வரம் என்று சாமிஜி சொன்னாங்க. அதில்
ஒன்றுதான் பிரம்ம ஞானத்தை நீ எழுத வேண்டும் என்று அவர் பணித்தார் என்றார். அது எனது வாழ்க்கை விளக்கம் படித்தவர்களுக்கு அது தெளிவாக விளங்கும். நானா என்று சாமிஜி கேட்டு அந்த இதற்குள்ள அவர் மறைந்து போனார். அதற்கப்புறம் தான் பிரம்ம ஞானம் வந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எவ்வளவோ கட்டுப்பாடுகள் சிக்கல்கள் இருந்த ஒரு தத்துவத்தை ரொம்ப எளிமையாக படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி மனதின் தவத்தின் மூலம் தியானத்தின் மூலம் எண்ண அலை சூழலை குறைத்து எல்லாவற்றையுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் உயர்நிலைக்கு நம்ம எல்லாரையுமே எடுத்து சென்றது அந்த பிரம்மஞானம் மகரிஷியினுடைய அந்த கவிதைகள் தான். காரணம் என்ன? மக்களினுடைய வேண்டுதல்கள் தான் நமக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இயற்கை நமக்கு குருவாக நமக்கு வந்தார். இதையெல்லாம் எடுத்து காட்டினார். அதே குரு தான் அப்புறம் இயலை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நூலை பற்றியும் சொன்னாங்க. புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? நல்ல புத்தகங்கள் என்றால் அன்போடு மக்கள் அறிவை பெருக்கி துன்பம் போக்கி தூய்மை உணர்வோடு இன்பம் ஏய்க்க ஏற்ற சிறந்த நன்மொழி தொகுப்பே நல்ல நூலாகும். அப்போ நல்ல நூலுக்கு வரையறை என்னங்க? மக்களுடைய துன்பத்தை போக்கணும், நல்ல இன்பத்தை அவர்கள் வாழ்வில் உணருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அவைதான் நல்ல நூல்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? இதெல்லாம் நமக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. ஆமா, ஆனா நம்ம நல்ல புத்தகங்களை தேடி படிக்கிறோமா? புத்தகங்கள் என்று வரும் பொழுதே நாம் அந்த சாமிஜி இந்த டெபினிஷன்ல பிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா, சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதா, இதனை படிப்பதனால் என்னுடைய மனம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்துக்கொண்டு அதன் முடிவில் நாம் எடுத்துக்கொண்டு நல்ல புத்தகங்களை படிப்போம். இதற்கு அப்புறம் நான் ஒரு முக்கியமான இதுக்கு வரேன், அதுதான் சினிமா இல்லையா? அதாவது நம்ம எப்படி இலக்கியத்தின் காலத்தின் கண்ணாடின்னு சொன்ன மாதிரி சினிமாங்கிறதும் அந்தந்த காலத்துல எப்படி மக்களுடைய அறிவு நிலை இருக்கோ அதற்கேற்ற நிலையில் தான் சினிமாக்களும் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சினிமாங்கிறது இன்றைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா பல கலைகள் ஒன்று சேர்ந்தது. அந்த காலத்துல இயல் என்பதோ இசை என்பதோ நாடகம் என்பதோ தனித்தனியாக இருந்த பொழுது அவை அந்தந்த நிலையில் வளர்ந்தன. ஆனால் சினிமா என்பது அனைத்தையும் ஒன்று சேர்த்து இன்றுள்ள தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு மக்களுக்கு உண்மைகளை உயர்த்த வல்லது, விளக்க வல்லது. ஆனால் புனிதமுள்ள இந்த கலையினால எத்தனை பேர் எவ்வாறு மக்களுக்கு நன்மையை போதிக்கின்றார்கள், எத்தனை பேர் தன்னுடைய வருமானம் அதிகமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களை சீர்குலைக்கிறார்கள். ஏன்? ஒரு காட்சியை நாம் சினிமாவில் பார்த்தோமானால் அந்த காட்சி நம்முடைய மனதில் ஆழமாக பதிகிறது. பிறகு நம்மை நாமே அந்த சினிமாவில் உள்ள நாயகனை போல் கற்பனை செய்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வாறே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதாவது ஹீரோ ஹீரோயின் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்தவங்க ஒவ்வொரு ஆண்மகனும் தனக்குள்ள வாழ்க்கை துணைவர் அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதிபிம்பத்தை, மாய பிம்பத்தை மனதில் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய கணவர், வாழ்க்கை துணைவர் அந்த சினிமாவினுடைய நாயகரை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்போ இது சாத்தியமா? சினிமாவிற்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஆனால் வாழ்க்கை முறையில் அவ்வாறு இல்லாத பொழுது அவர்களுடைய செய்கையினால், அவர்களுடைய எண்ணங்களால், அவரவர் தம்முடைய அறிவால், அனுபவத்தால் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அந்த நிகழ்ச்சிகள் தம்முடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாக இல்லாத, எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இருந்தால் வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. எங்கே எதிர்பார்ப்புக்கு ஒத்தவாறு இல்லாமல் போகிறதோ அங்கே பிணக்குகள் ஏற்படுகின்றன, சிக்கல்கள் ஏற்படுகின்றன, வாழ்க்கையே தொல்லையாக மாறிவிடுகிறது. காரணம் என்ன? நாம் பார்க்கக்கூடிய அந்த சினிமாவை ஒரு கலையாக நாம் பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையாக நாம் பார்ப்பதுதான். அதனுடைய காரணம் என்ன? அறிவு பிறழ்ந்திருக்கக்கூடிய நிலைதான் இல்லைங்களா? இப்போ ஒண்ணும் இல்லை, இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல போறேனே. அதாவது எந்தெந்த சினிமா நாயகர்கள் தம்முடைய படத்துல ஒரு சிகரெட் குடித்தாரோ அல்லது ஒரு மது அருந்துக மாறி காட்டினார்கள் என்றால் அந்த சினிமா நாயகரை லட்சிய நாயகர்களாக கொண்ட பல பேர் அதே மாதிரி சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால என்ன பயன் இருக்கும்? அதாவது சினிமா
அதாவது சினிமாவை வந்து படம் எடுப்பவர்கள், அவர்கள் நடிகர்கள் மற்ற எல்லா செலவுகளையும் நீங்க வித்து டிக்கெட் செய்துதான் கலெக்ஷன் பண்றாங்கன்னு இல்லை. அவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு சிகரெட்டை நடிகர் புகைப்பதாக காட்டுவதாலும் மதுவை அருந்துவதாக காட்டுவதாலுமே பல செலவுகளை சரி செய்து விடுகிறார்கள் தன்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல. ஏன் பார்க்கக்கூடிய அதாவது மாணவ பருவங்களா இருந்தாலும் சரி, கல்லூரியில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, புதிதாக வேலை செய்பவர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்கள் தங்களுடைய எப்பொழுதும் சினிமாவில் தனக்கு பிடித்த நாயகன் இந்த சிகரெட்டை பிடிக்கிறான், இப்படியெல்லாம் புகைவிடுகிறான் பாக்குறாங்களோ அப்பவே அவர்களுடைய மனதில் அந்த மோசமான விதை தூவப்படுகிறது. அவர்கள் அந்த சிகரெட்டை புகைப்பதற்கு தயாராகிறார்கள். இப்படிதான் சிகரெட்டினுடைய பயன்பாடு உலகம் முழுவதும் அதிகரித்துள்ளது. மதுவினுடைய பயன்பாடும் அதிகரித்துள்ளது. இன்னும் சாமிஜி என்ன சொல்ல போவாங்க, அதாவது எந்த சிகரெட்டோ எந்த ஒரு மதுவோ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உழைப்பினால சம்பாதித்த பணத்தை செலவு செய்து முதல் சிகரெட்டையோ முதல் மதுவையோ குடிக்கிறானா? இல்ல, 90% இது வந்து தர்மோபதேசம் தான் அப்படிங்கிறார். ஆனா அந்த தர்மோபதேசத்தை கூட மறைமுகமாக, அதாவது நேரடியாக இந்த நீ அப்படின்னு சொல்றதை விட மறைமுகமாக இந்த சினிமாக்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனாலேயே சமூகம் சீரழிகிறது. அதனால் நாம் என்ன செய்யணும், நம்ம குழந்தைகளை நாம் உட்கார்ந்து சினிமா பார்க்கிறோம், டிவி பார்க்கணும்னா கூட தெளிவாக சொல்லணும், இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரியான முயற்சிகளை செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறியும் நீங்கள் அந்த ஒரு எண்ணத்தை மனதில் நுழைய விடாதீர்கள். விட்டீர்களானால் செயலுக்கு வரும் வரை திரும்ப திரும்ப எண்ணத்தின் வலிமை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அந்த சிக்கல்களுக்கு நாம் உள்ளாவோம். அதனால் யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. மனவள கலைஞர்களாகிய நாம் தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் சமூகத்திற்கும் இதனை விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இப்போ மெல்ல இன்னொரு அடுத்த ஸ்டெப்பு போவோம். சினிமா. அதாவது இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரைம் வீடியோ, நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரியான வெப் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது சினிமால இருக்கக்கூடிய சென்சார் கூட ஓரளவாவது நிறுத்துவார்கள். ஆனால் இந்த டிவி சீரியல்ஸ்ல வெப் எபிசோட்ஸ்ல இருக்கிறதுல எந்த ஒரு சென்சாரும் இல்லாததுனால அவங்க டிஸ்க்ளைமர் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன காட்டணுமோ காட்டுறாங்க. ஏன் காட்டுறாங்க? மக்கள் அதை பார்த்தால் அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதனால் எனக்கு இன்னும் பார்க்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறதுங்கிறதுனால அவங்க தூண்டுறாங்க. இப்போ 1954 சாமிஜி ஒரு சினிமா பார்த்துட்டு 2 கதை எழுதினார், 2 பாடல் எழுதினார். அது என்ன பாடல்னு நான் படிக்கிறேன். அதாவது 1954 எந்த மாதிரி படங்கள் வந்திருக்கும் அப்படின்னா, மலைக்கல்லன், மனோகரா, அதே நாள், இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆன வருடம் தான் 1954. அந்த படங்கள் உங்களுக்கு யாருக்கா வாய்ப்பு பல பேர் வந்து சினிமா ஏதாவது சிறப்பான சினிமா நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அந்த படங்களை பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுல வந்து நாயகன் நாயகி எப்படி நடித்திருப்பார்கள் என்பதையும் நீங்க உணர முடியும். அதே நேரத்தை இப்போ நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நாயகன் நாயகி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்க பார்க்க முடியும். 1954 சினிமா பார்த்துட்டு சாமிஜி எழுதின பாடல நான் அந்த கவிதையை சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யான் ஒரு நாள் சென்று ஒரு சினிமா பார்த்தேன், என் சொல்வேன் ஆபாசம் கண்ட காட்சி, தேனணைய பேசி கதாநாயகன் ஓர் சிறுவயது வாலிபமாம் பெண் கைப்பற்றி ஊன் உடல்கள் ஒன்றோடு ஒன்றச் செய்தான், ஒழுக்கத்தை கொள்வது போல் பலர் கண் முன்னே மானமதன் விலை கண்ட நடிகை அப்பெண் மனம்பொத்து குறையுடையில் நடித்தாள் அந்தோ. 1954 குறையுடைன்னு சாமிஜி எதை பார்த்து வருத்தப்பட்டிருப்பார். இப்ப இன்னைக்கு பார்த்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? 2வது தொடர்ச்சி அந்த பாடல் வரும். எண்ணங்கள் பலமோத எனது உள்ளம் இயம்பவனா வேதனையால் துடிதுடிக்க கண்ணீரும் சிந்திற்று, இதுபோலான காட்சிகளை கண்ணுறும் தாய்மார்கள் உள்ளம் பெண்மையினை அவமதிக்கும் கூட்டத்தாரின் பேச்செயலால் என்னாகும் என நினைந்து பண்பறிந்த அறிஞர்களே ஒன்று சேர்வீர், பார்மீது ஒழுக்கத்தை பாதுகாக்க. 1954 பார்த்த பாடல் சாமிஜிக்கு அந்த சினிமாக்களை பார்த்துட்டு கண்ணுல தண்ணீர் வந்து விட்டது. இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கக்கூடிய தாய்மார்களுடைய உள்ளம் பெண்மையினை அவமதிக்க செய்யக்கூடிய இந்த கூட்டத்தாருடைய பேச்செயலால் என்னாகும் என்று நினைக்கும் பொழுது
இப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுல தண்ணி வருமா? 1954 2020 நம்ம பார்க்கக்கூடிய டிவி சீரியல்ஸ்லயும் சினிமாக்களிலும் கண்ணுல ரத்தம் வந்தாலும் நாம் வியப்படுவதற்கில்லை. ஏன்? அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. ஏன்? செயற்கையிலேயே நாம் பாலுணர்ச்சி தூண்டுகின்றோம். அதுவும் கூட அந்த பாலுணர்ச்சி தூண்டுவது, அந்த இசை நாடகம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது மேற்கத்திய நாடுகளில் அது ஒத்துக்கொள்ளப்படலாம் அப்படிங்கிறார். அதாவது சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க, சில நாட்டில் அதாவது செயற்கையிலே பாலுணர்ச்சி தூண்டுகின்றார், சில நாட்டில் அது குறைந்தோர் சீதோஷ்ணத்தால் அயற்பாலர் கரந்தொட்டும் ஆடிப்பாடி ஆனந்த களிப்படைவார் அங்கே ஒக்கும். அதாவது குளிர் சார்ந்த நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அந்த சீதோஷ்ணத்தின் காரணமாக பாலுணர்ச்சி என்பது இயல்பாக இல்லாது, அதனால் அவர்கள் மது அருந்தியும் மற்றவர்களுடைய கைப்பிடித்து நடனமாடியும் அந்த உணர்ச்சிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள், அங்கே அது ஒத்துக்கொள்ளும். ஆனால் அடுத்த வரி பாருங்க, இயற்கையிலே இவ்வுணர்ச்சி அதிகமான எந்த வெப்ப நாட்டிலே வாழ்வோர்கட்கும் பயிற்சியினால் உணர்ச்சிகளை அறிவால் வெல்லும் பண்புதான் அவசியமாம் பகுத்துப்பாரீர். அதாவது நம்முடைய வெப்பமான சூழ்நிலையில வாழக்கூடிய நாடுகள், சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மலேசியாவாக இருந்தாலும் சரி, இந்த இடங்கள்ல வாழக்கூடிய நாட்கள் 12 மாதங்கள்ல 10 மாதம் வெயில் மாதம் தான், நமக்கு 2 மாதம் மட்டும் வெயில் குறைந்த மாதங்கள், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி வாழக்கூடிய தட்பவெப்ப நிலையில் உள்ளவர்களுக்கு இது சரியான முறைகளே அல்ல. இந்த நாடகங்களும் இசைகளும் பாலுணர்வை தூண்டக்கூடிய அவசியமே இல்லை நம்முடைய நாட்டில். அதனால் பண்புதான் நமக்கு அவசியம், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சமூகம் எந்த நிலையில இருக்கிறது? சினிமாக்கள் எந்த நிலையில இருக்கிறது? நடிக்கக்கூடிய நடிகர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்? இது எல்லாத்தையுமே நம்ம அவசியம் சீர்திருத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் சமூகம் சரியாக மாறும். அப்பொழுதுதான் நாம் உலக அமைதியை நோக்கிய பயணத்தில் சிறப்பாக செய்ய முடியும். அங்கே பிறந்தோம் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் உடற்பயிற்சியும் தியானமும் அகத்தவமும் அகத்தாய்வு கொடுத்து கொண்டே இருந்தோமானால், இதை பார்த்து கொண்டே செய்து கொண்டே நாம் இந்த மாதிரியான சினிமாக்களை பார்த்து கொண்டு இந்த மாதிரியான இலக்கியங்களில் மனதை செலுத்தி கொண்டே இருந்தோமானால் அது பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமிப்பது போலத்தான், இல்லைங்களா? ஏன்னா இந்த ஓட்டைகள் மூலமாக நாம் சேமித்த எல்லாமே நம்மிடமிருந்து வெளியாகும், வீணாகும். அதேதான் சாமிஜி இன்னும் அந்த இந்திய நாடு பத்தி சொல்லியிருப்பாங்க. சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வெப்ப பிரதேசம் தான். அப்படிங்கிறதுனாலதான் இன்னொரு ஒழுங்கீனங்கிற கவிதையில சாமிஜி சொல்லியிருப்பாங்க, இந்திய நாடுத்த வெப்ப பிரதேசத்தின் இயல்பும் அதில் வாழ்மக்கள் உடல் இயல்பும் சிந்தியுங்கள், யௌவனத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடல்கள் தீண்டி பல நிலையில் காதல் பந்தமுல ஜோடிகளாய் நடிக்க பார்க்க பரவசமே எனினும் அவர் உளம் என்னாகும், கொந்தளித்து குணமாற்றி விளைக்கும் தீமை கொடிதன்றோ நீடித்தால் சமூகம் என்னாகும். அதாவது வருத்தப்பட்டு எழுதியிருக்காருங்க. இன்னொரு இதுல சொல்லுவாங்க, அதாவது நம்ம விபச்சாரத்தை தடை செய்து விட்டோம் இந்தியாவுல சட்டத்தின் மூலமாக, ஆனாலும் இந்த சினிமாக்கள் மூலமாக மறைமுகமாக அந்த எண்ணங்களை தூண்டி மக்களை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறோம். விலைக்காக பெண்மைதனை பயன்படுத்தும் வீணர்களின் செயல்களுக்கு முடிவு காண்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது பணம் பார்க்கணும், பொருளாதாரத்துல தன்னை உயர்த்தி கொள்ளணுங்கிற நோக்கத்துல இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லாரையுமே நாம மாற்ற வேண்டியது அவசியம் அப்படிங்கிற. அப்ப என்ன செய்யணும்? அதாவது சாமிஜியோட சிறப்பு என்ன அப்படின்னா, சிக்கல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதற்கு தீர்வுகளையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பல பேர் சமூகத்தில் இவ்வளவு கெடுதல் நடைபெறுகிறது, அவ்வளவு கெடுதல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிட்டு அங்கேயே நிறுத்திடுவாங்க. பல ஆன்மீக தலைவர் அந்த லெவலுக்கு போகிறது கூட கிடையாது. அவர்கள் உடலுக்கு பயிற்சியும் உளத்திற்கு பயிற்சியும் கொடுத்து விட்டு அப்படியே நிறுத்தி விடுவார்கள். ஆனால் சாமிஜி அப்படி இல்லை. உடலுக்கு உளத்திற்கு மட்டுமல்லாமல் உலகம் அமைதியாக வாழ, உலக சமாதானம் உலகெங்கும் மலர என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த சிக்கல்களை கண்டார்கள், அதற்கு அதற்கான தீர்வுகளையும் கொடுத்தார்கள். அதற்கு அப்புறம் தான் சாமிஜி சினிமாவில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல கவிதைகளை எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சினிமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கணும்? விஞ்ஞானம் இருக்கணும்,
வீரம் இருக்கணும். கடமை தியாகம் விளக்க பட அதிபர்களை அனுமதிப்போம். நுண்ணறிவால் ஆராயத்தக்க முன்னோர் நூல்களிலே பொதிந்துள்ள உட்கருத்துக்களை விளைக்க எடுத்து சொல்ல அனுமதிப்போம். அதாவது சினிமால என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய விஞ்ஞானத்தை பத்தி இருக்கணும், மெய்ஞானத்தை பத்தி இருக்கணும், வீரத்தை பற்றி இருக்கணும். வீரத்தோடு கடமை தியாகம் எல்லாவற்றையும் விளக்கி காட்டுவதாக சினிமாவும் டிவி சீரியல்களும் இருக்க வேண்டும். அதே மாதிரி சந்திரன், சூரியன், கோள்கள் இவை தண்ணீரில் வாழும் உயிரினம் இவையெல்லாம் எடுத்து காட்டுவதாக இருக்க வேண்டும். இயற்கை உணர்த்துவதாக இருக்க வேண்டும். அப்புறம் கட்டுப்பாடுன்னு என்ன வருங்க, அதாவது சினிமால நாயகன் நாயகியா இருக்கணும் அப்படின்னா 30 வயதை கடந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே தம்பதியர்களாக இருப்பவர்கள் தான் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். முடிஞ்சு போச்சா? அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத பாலுணர்ச்சிகளை நடத்தும் காட்சியாக நடிப்பார்களா? மணமான தம்பதிகளல்லால் ஆண்டு 30 கடவாத ஆண் பெண் சேர்ந்து கணமேனும் நாடகத்தில் படத்தில் தோன்றி காதலராய் நடிப்பதனை தடுக்க வேண்டும். பணம் திரட்டும் ஆர்வத்தால் எந்த பெண்ணும் பாதி உடையுடன் நடிக்கல் ஆகாது என்போம். குணம் பெருக்கும் இம்முறையை சட்டமாக்கி குறையொழிந்த கலைக்கான ஆர்வம் கொள்வோம். இத நம்ம சட்டமா எடுத்துட்டு வரணும். அப்பதான் சினிமால சீர்திருத்தம் வர முடியும். அப்பதான் நம்ம இத சினிமாவை நல்ல விதத்தில் உபயோகக்கூடிய அளவுக்கு நாம் மாற்ற முடியும். அதுதாங்க அவசியம். இப்போ இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக சாத்தியமாகும். எப்படி? இதை பற்றி எண்ணுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு சமூகமும் மாறித்தான் ஆக வேண்டும். இதனை சட்டமாக மாற்றவும் முடியும். ஒண்ணும் இல்லைங்க, 2010 வரைக்கும் கூட நம்ம சிங்கப்பூர்ல ரேடியோ வச்சிருக்கிறது கூட நம்ம லைசன்ஸ் வச்சிருக்க வேண்டியிருக்கும், டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப கூட ஒண்ணும் இல்லை. அதாவது மீடியா இப்போ நம்ம போறோம், பல ரேடியோஸ், நியூஸ் பேப்பர், வெப் மீடியா அப்படின்னு வந்தாலும் இன்னும் கூட சிங்கப்பூர்ல கவர்மெண்ட் தவிர பிரைவேட் ஒரு நியூஸ் பேப்பரும் அடிக்க முடியாது இல்லையா? ஏன்? அதற்கு காரணம் நம்ம அதாவது நான் புதுமையா சிங்கப்பூருக்கு வந்த பொழுது எனக்கே ஒரு வித்தியாசமா இருந்தது. அது ஏன் மீடியாக்கள்ல அரசாங்கத்தை தவிர மற்றவர்கள் யாரும் நியூஸ் பேப்பரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லீ குவான் யூவோட அந்த தேர்ட் வேர்ல்டு டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் எந்த காரணத்துக்காக அவர்கள் அந்த மாதிரி செய்தார்கள் ஒரு விளக்கம் வந்தது. சந்தேகமே இல்லை. அதாவது அவர்கள் சொன்னது, என்னுடைய நாடு சின்ன நாடு, இத்தனை இனத்தில் வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள், எங்கே மக்களுடைய சிந்தனையை கெடுத்து அவர்களை உணர்ச்சி வயப்படுத்தி அதனால் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக மீடியாக்களால் முடியும். அதனால் நான் அதற்கு தடை செய்கிறேன், இதற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி. எவ்வளவு சரியான நிதர்சனமான உண்மை. பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் சரி, சிங்கப்பூரும் சரி, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் வாழ்ந்த எல்லா நாடுகளுக்கும் அடிப்படை அரசியல் சட்டம் ஒன்றே ஒன்றுதான். பிரிட்டிஷோட சட்டத்தை தான் அங்கங்க நம்ம பெயர் மாற்றி ஒரு சில ஷரத்துக்களை அதிகப்படுத்தி நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். மற்றபடி எல்லாத்துக்கும் அதே ஆர்டிகிள்ஸ் தான் மெயின் ஆர்டிகிள்ஸ். சப் ஆர்டிகிள்ஸ்ல அங்கங்க நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா? ஆனாலும் அங்க எந்த அளவுக்கு சட்டத்தை அமல்படுத்துறாங்க, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எந்த அளவுக்கு சட்டத்தை அமல்படுத்துறாருன்றதை நம்ம பார்க்கும் பொழுது வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிடுது. அதனாலதான் குற்றங்களின் எண்ணிக்கையும் மாறுபடுகிறது, மக்களுடைய எண்ணிக்கையும் வேறுபடுகிறது. இதற்கு ஒத்த கருத்துக்கள் பல பேர் இருப்பாங்க, மாற்று கருத்துக்களும் பல பேர் இருப்பாங்க. நம்ம அந்த அரசியல் நோக்கத்தோட நம்ம இதை பத்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம். சோ அப்போ இலக்கியத்திலும் கலையிலும் நம்ம பார்க்கும் பொழுது பல நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒலி 96.8 நான் கேட்கும் பொழுது வானம் வசப்படுமேங்கிற ஒரு நிகழ்ச்சி தினம் ஒரு 5 நிமிடத்திற்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாளராகவோ, இலக்கியத்தில் சிறந்தவர்களாகவோ, ஆராய்ச்சியில் சிறந்தவர்களாகவோ அவர்களை பற்றிய ஒரு குறிப்பை கொடுப்பார்கள். ரொம்ப அது கேட்கணும்ட்டே அந்த நேரத்துல வானொலிய வைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா அதே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பல சினிமா பாடல்கள் தவறில்லாம வந்து கொண்டு இருக்கும், மக்களுடைய உணர்ச்சிகளை, சிந்தனைகளை பாதிக்கும். சோ நாம எப்படி நடந்து கொள்ளுங்க? அந்த குறுகை போன்றுதான், அதாவது அன்னப்பறவையை போன்றுதான். பாலும் நீரும் கலந்து இருக்கும் பொழுது பாலை மட்டும் பருகிவிட்டு நீரை விட்டு செல்லக்கூடிய அளவு திறம் பெற்ற அந்த அன்னப்பறவையை போல எந்த ஒரு மீடியாக்களை பார்த்தாலும், சினிமாகவோ, இலக்கியமாகவோ, கவிதைகளாகவோ, நாடகமாகவோ இருந்தாலும்
நம்முடைய மனதை உணர்ச்சி வயப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவற்றை தவிர்ப்போம். ஏன்? மனம் என்பதும் சிந்தனை என்பதும் எண்ணம் என்பதும் மிக 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 நுண்ணிய பொருட்கள். ஒரு முறை எண்ணத்தில் நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த எண்ணம் செயலாகும் வரை திரும்ப திரும்ப பிரதிபலித்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதனை செயலாக்காமல் விட்டாலும் கருத்தொடராக நம்முடைய பிற்கால சந்ததியினரையும் பாதிக்கும். நம்முடைய குழந்தைகள் யாராவது தவறான வழியில் சென்றார்கள் என்றால் காரணம் அவர்கள் மட்டுமல்ல, நாம் அதை செய்யாமல் இருந்திருந்தாலும் நம்முடைய மனதில் என்றைக்கோ அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிட்டு இருந்தோமானால் அந்த எண்ணத்தை அடக்கி வைத்த எண்ணம் அவர்களிடம் பீரிட்டு வெளிப்படுகிறது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு கலைகளில் என்ன கரைகள் படிந்திருக்கிறதோ அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதனை சட்டத்தின் மூலமாக சரி செய்யும் அளவுக்கு மக்களினுடைய அறிவு தரத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு மனவள கலைஞர்களாகிய நாம் தான் எண்ண அலைகளை எழுப்ப வேண்டும். அந்த எண்ண அலைகள் சமூகத்தில் உள்ள அனைவருடைய மனதிலும் பிரதிபலித்து சட்டமாக மாறக்கூடிய அளவுக்கு ஆழ்ந்த அலைகளாக அவை இருப்பது அவசியம். அப்பொழுதுதான் நாம் அங்கு செல்ல முடியும். அதனால் பலன்களை நாம் பெற முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கதான் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் நமக்கு வருகிறது. இந்த கடமைகள்னு சொல்லும் பொழுது இந்த கடமை சமூகத்திற்காக, உலகத்திற்காக, நமக்காக மட்டுமல்ல. ஏனென்றால் நீங்கள் பார்க்காவிட்டாலும் உங்கள் குடும்பத்தினரோ, உங்கள் அண்டை வீட்டாரோ, உங்கள் சமூகத்தில் உங்களோடு வாழக்கூடியவர்களோ பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனமும் கெடுகிறது. அந்த கெட்ட மனதினுடைய விளைவாக செயல்களும் கொடுமையாக மலர வாய்ப்பிருக்கிறது. அவை மலரும் பொழுது அதற்கான துன்பத்தையும் பயனையும் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே பெற வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். ஆகவே இது அவசியம். நாம் அவ்வப்பொழுது இந்த கலைகளை பற்றி ஆராய்ந்து அதை சீர் செய்து கொள்வது. அதற்காகத்தான் இன்னும் கூட என்ன பண்ணணுங்க, அதாவது கலைகள் என்பது நாம் மறுக்கக்கூடியதோ ஒதுக்கக்கூடியதோ அல்ல, அவற்றில் சீர்காண வேண்டும். இன்னும் கூட சாமிஜி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாடல்களை பத்தி சொல்லும் பொழுது, பாடல் பல படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து மூடர்களை கூட பேரறிஞராக்கும் முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமையூட்டும் ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்கொண்டு என்றென்றும் இவ்வகையே நிலைத்து நிற்கும். பாடல்களை படிங்க. பாடல்களை படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிற வரைக்கும் மக்கள் மூடர்களாகவே இருந்தாலும், அறிவில்லாதவர்களாகவே இருந்தாலும், அவர்களையும் பேரறிஞர்களாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த பாடல்கள், அதாவது கவிதைகள். இதுலயும் இந்த நுண்மான் நுழைமன் 3 காலங்களையும் உணரக்கூடிய திறமையை அளிக்கக்கூடியது கவிதைகள். அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க, மனவள கலைஞர்கள் நாம உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு மட்டும் நிறுத்தாம மகரிஷியோட கவிதைகளையும் படிங்க. அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு கவிதையாவது எடுத்து படிங்க. ஞான களஞ்சியமும் ஞானமும் வாழும் இல்லாத மனவளக்கலை அன்பர்களே இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இந்த பால் புத்தகங்களை வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு கவிதையாவது படிங்க. நல்ல கவிதைகள். அவை நம்முடைய அறிவை சீர்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், நம்முடைய பிற்கால சந்ததியினரையும் நல்வழிக்கு எடுத்து செல்லக்கூடிய வலிமை மிக்கவைகளாக இருக்கும். எனவேதான் நாம் கவிதைகளை படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலயும் சாமிஜியோட ஞானம் களஞ்சியம் ஞானம் வாழும் அவசியம் படிங்க. மனதை அதோடு ஒட்ட வைக்க 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 மகரிஷியினுடைய அந்த எண்ண அலைகள் நம்மையும் மகிழ்ச்சியாக உயர்த்தக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்கவை. ஏன்னா குருங்கிறவர் நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி சிறப்பான குரு. அவர் நான் குரு, நீங்க எல்லாம் சீடர்கள்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் குருவினுடைய அளவுக்கு உயரக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் முயற்சி செய்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. நம்ம குரு அளவுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. அது இல்லாம இருந்தாலும்
நம்ம குரு சொன்ன வழியில நம்ம நடக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிறதுனால அவசியமாக நாம் இந்த கவிதைகளை திரும்ப 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 படிப்போம். அதனுடைய பலன்களை நாம் எடுத்துக்கொள்வோம். மக்களும் இந்த கலைகளில் என்னென்ன மாற்றங்களை, கரைகளை போக்க வேண்டும் என்று மகரிஷி கொடுத்த கருத்துக்களை நன்றாக சிந்திப்போம். அதை ஒட்டிய எண்ண அலைகளை இன்னும் வலிமையாக எழுப்புவோம். நம்ம எழுப்பக்கூடிய எண்ண அலைகள் சமூகத்துல ஒவ்வொருத்தரையும் அதை பற்றி சிந்திக்க வைக்க வேணும். இதை பற்றி நம்ம அதிகம் பேசணும் இல்லைங்களா? பேசாம நம்ம இருந்தோம்னா எப்படி இந்த எண்ண அலைகளுக்கு நாம வலு கொடுக்க முடியும்? அதனால ஏன் இந்த கேடுகள் வருகிறது, எதனால இந்த கேடுகள் வருகிறது, எப்படி இந்த கேடுகளை மாற்றி அமைக்க வேண்டும், எவ்வாறு மாற்றி அமைத்தால் நமக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும்ன்றத திரும்ப திரும்ப நம்ம எல்லாருக்குமே சொன்னோம்னாதான் இதை நிறைய பேர் கேட்பாங்க. அப்பதான் பல மக்களுடைய எண்ணத்தில் பிரதிபலிக்கும் பொழுது சட்டமாகவும் மாறும், நாளை வழக்கமாகவும் மாறும் அப்படின்றத சொல்லி இத்தோட இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாய்ப்பளித்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உரை மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. இப்போது கேள்வி பதில் நேரத்திற்கு செல்கிறோம்.